بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. கருணையும் சலாமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரினுடைய அடிச்சுவடுகளை உயிரை விட மேலாக மதித்து அணுவாக பின்பற்ற இருக்கின்ற அத்தனை நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் புத்தளம் மாவட்டத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் ஷிர்க் மாநாட்டிலே எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மறுமை வெற்றிக்கு கை கொடுக்கும் தௌஹீத் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த ஷிர்க் மாநாட்டின் ஆரம்பம் முதல் எனக்கு முன்னால் உரையாற்றிய சகோதரருடைய உரை வரைக்கும் இங்கு நிகழ்த்தப்பட்ட அத்தனை உரைகளிலும் இந்த தௌஹீதையும் தௌஹீதுக்கு எதிரான ஷிர்கான மூட நம்பிக்கைகளையும் தான் அக்குவேறு ஆணிவேராக இங்கு உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த உரைகளின் ஒரு முத்தாய்ப்பாகத்தான் என்னுடைய உரையிலே ஒரு சில தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லுவதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன். தௌஹீது என்று சொன்னால் என்ன? நாம் ஏற்றிருக்கக்கூடிய நம்முடைய உயிரை விட மேலாக இந்த உலகத்திலே எதையும் நாங்கள் இழப்பதற்கு தயார். சொத்தையா அதை இழக்க தயார், சுகத்தையா அதை இழக்க தயார், எங்களுடைய சொந்த பந்தங்களையா அதையும் நாங்கள் இழக்க தயார். இந்த உலகத்திலே எது எல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் நாங்கள் இழப்பதற்கு தயார். ஆனால் தௌஹீது என்று சொல்லக்கூடிய இந்த ஓரிரை கொள்கையை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தாரக மந்திரத்தை, அது எங்களுக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கை அமைப்பை, இந்த உலகத்திலே எதை இழந்தாலும் அந்த கொள்கையை, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாங்கள் இழக்கவே மாட்டோம். அந்த ஒரு தாரக மந்திரத்தை உயிரை விட உயர்வாக மதித்து வாழக்கூடிய மக்கள் தான் நாம்.
அத்தகைய கொள்கையை சுமந்த ஒரு கூட்டம் தான் நாம். இந்த கூட்டத்திலே தான் சிறுக்கொழிப்பை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கு நாம் புரிய வேண்டிய அடிப்படையான செய்தி, லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கொள்கையை நாங்கள் சுமந்திருக்கிறோமே, இந்த கொள்கை எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இந்த கொள்கை எங்களுக்கு சொல்லக்கூடிய படிப்பினை என்ன என்று நாம் சிந்தித்தால், இந்த கலிமாவிலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? லா இலாஹ இல்லல்லாஹ், நான்கு சொற்களை கொண்ட ஒரு கொள்கை இது. அதில் முதலாவது பகுதி எதை சொல்லுகிறது என்றால், லா இலாஹ், இந்த உலகத்திலே எதுவும் கடவுள் இல்லை, எதுவும் இறைவன் இல்லை, எந்த மனிதனும் கடவுளாக முடியாது, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. இதுதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கொள்கை தெள்ள தெளிவாக உலகத்துக்கு சொல்லுகிற கொள்கை பிரகடனம். இந்த கொள்கை பிரகடனத்தை திருமறை குர்ஆனினுடைய இன்னொரு அத்தியாயம் மிக ரத்தின சுருக்கமாக இப்படி சொல்லி காட்டுகிறது. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அந்த அல்லாஹு தஆலா இருக்கிறானே, ஓர் இறைவன் இருக்கிறானே, அவன் அஹத், அவன் ஒருவன் தான், அவன் இருவன் அல்ல, பல தெய்வங்கள் இல்லை, முக்கடவுள் இல்லை, பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்கிற சித்தாந்தம் இல்லை. இறைவனுக்கு இணையாக இந்த உலகத்தில் யாரும் இல்லை, அவன் ஒருத்தன் தான், அல்லாஹு ஸமத். அந்த இறைவன் இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு மனிதனிடத்திலும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு படைப்பிடத்திலும் அஸ்ஸமத், அவன் தேவையற்றவன், எல்லோருக்கும் தேவையானவன். ஆனால் படைப்பினங்கள் கரங்களை ஏந்தி நிற்கக்கூடிய, எதிர்பார்த்து நிற்கக்கூடிய அந்த தன்மை அல்லாஹ்வுக்கு கிடையாது. லம் யலித் வலம் யூலத், அல்லாஹ் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக இணையாக உலகத்தில் யாரும் இல்லை, எதுவும் இல்லை. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வியாக்கியானம். இந்த திருமறை குர்ஆனினுடைய இந்த வியாக்கியானத்துக்கு ஏற்ப நீங்கள் சிந்தித்தால், இந்த உலகத்திலே ஒரு இறைவனை விடுத்து யாரெல்லாம் பல கடவுள் சித்தாந்தங்களை நம்புகிறார்களோ, அல்லாஹ் தேவையற்றவன், கடவுள் தேவையற்றவன் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதற்கு மாற்றமாக கடவுளும் உண்ணுவார், கடவுளும் உடுத்துவார், கடவுளும் பிள்ளை பெறுவார், கடவுளுக்கும் மனைவி உண்டு, கடவுளுக்கும் துணைவி உண்டு, கடவுளுக்கும் ஆசைகள், விருப்பங்கள், வெறுப்புகள், இத்தனை அனைத்து உணர்வுகளும் கடவுளுக்கு இருக்கிறது என்று எவன் நம்புகிறானோ, அத்தகைய எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் கடவுளாக முடியாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்திலே எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இந்த பண்பை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்று உலகத்திலே மனிதர்கள் எதையெல்லாம் கடவுளாக வணங்கி வழிபடுவதை நீங்கள் பார்க்கலாம். கல்லை வணங்குகிறான், கையிலே ஒரு மம்பட்டியை சுமந்து கொண்டு சென்று அந்த மண்ணட்டியினால் ஒரு களிமண்ணை அவனாக தோண்டி எடுத்து அதிலே நீரை போட்டு பிசைந்து அதை ஒரு உருவம் கொடுத்து அதை வர்ணம் தீட்டி இதுதான் கடவுள் என்கிறான், இதுதான் இறைவன் என்கிறான். இப்படி இறைவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒரு கச்சிலை வடிக்கப்பட்டால் அது கடவுள் இல்லை. லா இலாஹ், சிலைகள் எப்பொழுதும் இறைவனாக முடியாது. இந்த கொள்கையை இஸ்லாம் சொல்லுகிறது. அதே போன்று அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய பண்புகள், அல் அலீம், அவன் யாவற்றையும் அறிந்தவன், யஅலமு காயினத்தல் அயுனி வமா துஃபி ஸுதூர், அந்த அல்லாஹ் இருக்கிறானே, உங்களுடைய கண்கள் செய்யக்கூடிய மோசடி அதை அந்த அல்லாஹ் அறிகிறான். ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்திலே
மறைத்து வைத்திருக்கிற கெட்ட எண்ணங்கள் அதை அல்லாஹ் அறிகிறான். அந்த அறிகின்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருப்பது போன்று மனித உள்ளங்களில் ஊட்டெடுக்கிற எண்ண கருக்களை இந்த அவுலியா அறிவார், அந்த மகான் அறிவார், அந்த பெரியார் அறிவார் என்று எவன் நம்புகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறான். அல்லாஹ்வுக்கு நிகராக மரணித்து போன அவுலியாக்களை மலத்தையும் ஜலத்தையும் சுமந்து வாழுகிற மண்ணோடு ஒக்கி போனவர்களை அவன் நீ அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு வந்து வைக்கிறானே, இதை இஸ்லாம் இணை கற்பித்தல் என்று சொல்கிறது. இதை இஸ்லாம் ஷிர்க் என்று சொல்கிறது. இந்த பண்புகள் உலகத்தில் எதற்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அந்த எல்லா மூட நம்பிக்கைகளையும் அந்த எல்லா கடவுள் சித்தாந்தங்களையும் தகர்க்கின்ற ஒரு தாரக மந்திரம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய, வழிபாட்டுக்குரிய, பிரார்த்திப்பதற்கு தகுதி வாய்ந்த, உதவி தேட தகுதி வாய்ந்த, நேர்ச்சை வைக்க தகுதி வாய்ந்த ஒரு கடவுள் இறைவன் உலகத்தில் எவனும் இல்லை என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய தௌஹீத். இந்த தௌஹீதை ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொண்டால், இந்த தௌஹீதை இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு மனிதன் நம்பினால், அந்த நம்பிக்கையின் மூலம் அவன் பெறக்கூடிய நற்பயன்கள் என்ன, அந்த நம்பிக்கையின் மூலம் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அவன் பெறக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்பதுதான் இந்த தலைப்பிலே நாம் புரிய வேண்டிய அடிப்படையான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் கற்கள் இறைவன் இல்லை, சிலைகள் இறைவன் இல்லை, மகான்கள் இறைவன் இல்லை, பெரியோர்கள் இறைவன் இல்லை, சூனியம், தாயத்து, தட்டு, தகடு என்று எதையெல்லாம் நாங்கள் நம்புகிறோமோ இவை எல்லாம் அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்கு எதிரான சித்தாந்தங்கள் என்று ஒருவன் நம்பினால், அந்த நம்பிக்கையின் விளைவாக உலகத்திலே ஒரு நன்மை ஏற்படுகிறது. அந்த நன்மைகளில் தலையாய நன்மை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன, ஏற்கனவே சொல்லப்பட்டது போன்று பகுத்தறிவை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு விடயத்தை உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுகிற ஆற்றலை தந்திருக்கிறான். ஒரு பொருளை, கல்லை கல்லாக பார்க்கிற தன்மை, புல்லை புல்லாக பார்க்கிற தன்மை, சிலையை சிலையாக பார்க்கிற தன்மை, மனிதனை மனிதனாக பார்க்கிற தன்மை, இது பகுத்தறிவு. இந்த அறிவை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்திருக்கிறான். ஒரு தௌஹீத் என்கிற லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உலகத்தில் கடவுள் கிடையாது என்ற சித்தாந்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் அவன் இந்த பகுத்தறிவை பயன்படுத்துகிறான் என்று அர்த்தம். அந்த கொள்கைக்கு மாற்றமாக சிலைகளையோ, மரணித்து போன அவுலியாக்களையோ, அப்துல் காதிர் ஜெயிலானியையோ, உஸ்மான் வலியுல்லாவையோ அல்லது இன்ன பிற மகான்களையோ ஒருவன் கடவுளாக, இறைத்தன்மை மிக்கவர்களாக அவன் நம்பினால் அவனுடைய பகுத்தறிவை அவன் அடகு வைக்கிறான். இன்று நம் சமுதாயத்திலே கண்கூடாக இந்த உண்மையை பார்க்கிறோமா இல்லையா? ஒருவன் தன்னை மகான் என்று சொல்லிக் கொண்டு வருகிறான். போட்டு காண்பிக்கப்பட்ட வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள். நிர்வாணமாக வருகிறான், அந்த ஆடை இல்லாமல், ஒட்டு துணி இல்லாமல், மானத்தை இழந்து, மரியாதையை இழந்து, வெட்கம் இல்லாமல் ஒருவன் வருகிறான். அவனுடைய கால பொம்புளையை பிடிக்கிறார்கள். அவனை புடைசூழ ஆண்களும் பெண்களும் அணிவகுத்து நிற்கிறார்கள். இந்தியா, தமிழ்நாட்டை நாம் எடுத்துக்கொண்டால் அந்தந்த நாடுகள் இருக்கிற மதங்களை சார்ந்த சாமியார்கள் உடம்பிலே ஒரு துணி கூட இல்லாமல் நிர்வாணமாக ஊரை சுற்றி வலம் வருகிறார்கள். அவனுடைய மறைவிடத்தை தொட்டு கும்பிடுகிறார்கள். இது எதனால் ஏற்பட்ட விளைவு? ஒரு ஆணுடைய மறைவிடத்தை பார்க்க கூடாத மானம் சம்பந்தப்பட்ட அந்த அபத்தை ஒரு பொம்பளை கும்பிடுகிறாள். பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி அதை தொட்டு கும்பிடுகிறார்கள் என்று சொன்னால் இவன் எங்கு இந்த அறிவை எங்கு அடைய வைத்திருக்கிறான்?
அவனுக்கு ஒரு ஆணை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்கின்ற ஞானத்தை, அந்த தெளிவை, அந்த வணக்கம், அந்த மதங்கள், பிற கொள்கைகள், சித்தாந்தங்கள் அந்த மதத்தவர்களுக்கு வழங்கவில்லை. கூமுட்டைகளாக, அறிவு கெட்ட ஜென்மங்களாக, உள்ளதை உள்ளபடி புரிய முடியாத ஒரு தன்மையை வேற்று சித்தாந்தங்களும் கொள்கை கோட்பாடுகளும் இந்த உலகத்திற்கு கொடுத்திருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? ஒரு வாழைப்பழம் இருக்கிறது, அதை வாழைப்பழமாக பார்த்து ருசிக்க வேண்டியவன் அறிவை எப்படி அடகு வைக்கிறான்? பிள்ளை இல்லாமல் அவஸ்தைப்படுகிற பெண்களை அவர்களை அழைக்கிறான், வாங்க பெண்களே நீங்கள் என்னிடம் மாறுங்கள். வாழைப்பழ சாமியார் என்று வைத்திருக்கிறார்கள். அவர் என்ன செய்வாரு? பொம்பளைகளுக்கு மட்டும்தான் வாழைப்பழம் கொடுப்பாரா? பெண்களை எல்லாம் அழைத்து அந்த பெண்களின் வாயோடு வாய் வைத்து இவருடைய வாயில் இருக்கிற வாழைப்பழத்தை அப்படியே உள்ளால் அனுப்பிடுவாராம். அது வயிற்றுக்குள்ள போனால் கருப்பம் தரித்து அந்த பெண்கள் பிள்ளையை ஈண்டெடுப்பார்கள் என்று மூளை கெட்டத்தனமாக ஒரு குருட்டு நம்பிக்கையை ஆன்மீகத்தின் பெயரால், பக்தியின் பெயரால் இந்த உலகத்திலே விதைக்கப்படுகிறது. இது யார் செய்கிறார்? இந்த அறிவு கெட்ட செயற்கை செய்பவர்கள் யார்? பாமரர்கள் அல்ல, படித்து பட்டம் பெற்ற MA, BA, MPhil, PhD என்று பெரும் பெரும் கலாநிதிகளாக, டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக பெரும் கல்விகளை படித்த மாமேதைகள். அவர்களுக்கு இந்த யதார்த்தம் புரியவில்லை. அந்த அளவுக்கு பகுத்தறிவை அடகு வைக்கின்ற ஒரு கேவலம் கெட்ட நிலை இன்று உலகத்திலே உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எது காரணம்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை கிடைக்காமல் போனது. அத்தகைய ஒரு அறிவு கட்ட நிலையில இருந்து இந்த சமுதாயத்திலே, முஸ்லிம் உம்மத்திலே ஆனா அவன்னா எழுத தெரியாத ஒரு அடிமட்ட பாமரன் அவன் இந்த செயலை செய்கிறான். இல்லை, அவனுக்கு கல்லு கல்லாக தெரிகிறது, வாழைப்பழம் வாழைப்பழமாக தெரிகிறது, பூசணிக்காய் பூசணிக்காவாக தெரிகிறது என்று சொன்னால் அல்லாஹ் அந்த அறிவை, அந்த ஞானத்தை இந்த தௌஹீத் ஊடாக கொடுத்தானா இல்லையா? அல்லாஹ் இந்த தௌஹீதுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் அது. பகுத்தறிவை பாதுகாத்திருக்கிறான். அதை இந்த இஸ்லாம் இந்த உலகத்திலே ஒரு நற்பயனாக எங்களுக்கு சொல்லை காட்டுகிறது. இரண்டாவதாக, இந்த தௌஹீத் கிடைத்ததன் மூலம் உலக மக்கள் அடைகின்ற மிகப்பெரிய நலவுகளில் ஒன்று என்ன? ஒரு மனிதனுடைய சுய கௌரவம் அது பாதுகாக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், வேற்று மதங்களாகட்டும் இந்த தௌஹீத் இல்லாமல் அவுலியாக்களே கதி என்று சொல்லிக்கொண்டு தர்காக்களிலும் கபுரடிகளிலும் தலைகளை முட்டி மோதுகின்ற இந்த கபுர முட்டிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், அவருடைய நிலையை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் கண்களுக்கு முன்னால் நிறுத்தி அளந்து நிதானித்து சிந்தித்து பாருங்கள். சுயமரியாதையை எந்த அளவுக்கு அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு மனிதன் தன்னுடைய சுயமரியாதையை இழக்க கூடாது, அதை இழக்கிறான். பகுத்தறிவை இழந்தால் அடுத்தது சுயமரியாதையை இழப்பான். அது இன்னைக்கு கண்கூடாக காண்கிறோமா இல்லையா? ஒரு கல்லுக்கு முன்னாடி வைத்து கும்பிடுறான். உலகத்தில் எந்த ஒரு படைப்பும் தன்னை போன்ற இன்னொரு படைப்பை வணங்கியதை, சாஷ்டாங்கம் செலுத்தியதை நீங்கள் காணவே முடியாது. ஒரு நாய் நாயை வணங்குமா? ஒரு பூனை பூனையை வணங்குமா என்றால் கிடையாது. ஆனால் ஆறறிவு உள்ள மனிதன் என்று தன்னை பிரமித்து சிலாயித்து கொள்ளக்கூடிய மனிதன் யாரை வணங்குறான்? தாயை வணங்குறான், பெற்றெடுத்த அன்னையை வணங்குகிறான். அந்த அன்னை தான் தெய்வம் என்று அவன் தலைக்கு மேலால் தூக்கி வைக்கிறான். இஸ்லாம் சொல்லுகிறது, உன்னுடைய பெற்றோர்களில் நீ யாருக்கு அதிகம் கடமைப்பட்டவர்கள் என்று சொன்னால் உன் தாய்க்கு, உன் தாய்க்கு, உன் தாய்க்கு அடுத்தது தகப்பன். இது இஸ்லாம் சொல்லுகிறது. தாய்க்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை இஸ்லாம் கொடுக்கிறது. ஆனால் அந்தஸ்து இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. அவள் செய்கிற தியாகத்திற்காக முதல் 3 இடங்களையும் அவளுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. அதற்காக தியாகத்தை மையமாக வைத்து
ஒரு தாயை அன்னையை கடவுள் என்று பூஜிக்கலாமா? அவருடைய காலடியிலே கும்பிடு போடலாமா என்றால் கூடாது. அதே போன்று இந்த சமுதாயத்திலே பரவலாக அன்றாடம் பாடசாலைகளில் நாங்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வு என்ன? ஒரு ஆசிரியன் வந்துவிட்டால் அப்படியே எழுந்து நிற்கிறார்கள், அப்படியே மரியாதை வருகிறது. ஒரு மாணவன் எழும்பாவிட்டால் ஒழுக்கம் கெட்ட மாணவன் என்று வகுப்பறையை விட்டு வெளியே துரத்தப்படுகிறான். ஆசிரியர்கள் வந்தால் எழுந்து நிற்க வேண்டுமாம், மரியாதை செலுத்த வேண்டுமாம், அவர்களை கும்பிடு போட வேண்டுமாம், வணக்கம் வாத்தியார் ஐயா, வணக்கம் வாத்தியார் அம்மா என்று சொல்ல வேண்டுமாம் என்று இந்த சமுதாயம் ஒரு மரபை உருவாக்கி வடிவமைத்து வைத்திருக்கிறது. இது உங்கள் சுயமரியாதையை இழக்க செய்யக்கூடிய ஒரு கேவலம் கெட்ட செயல் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? இந்த சமுதாயத்தில் எல்லா மட்டத்திலும் நீங்கள் பாருங்கள், ஒரு கபரு மரணித்தவனுக்கு இன்னகலா துஸ்மிஉல் குர்ஆன் சொல்லுகிறது. அண்ணல் நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நபியே முகம்மதே, மரணித்தவர்களுக்கு காது கேட்க செய்யக்கூடிய ஆற்றல் உனக்கு இல்லை. யாருக்கு இல்லை என்கிறான்? இந்த உலகத்தின் உன்னத தூதர், இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட மாமனிதர். அந்த மனிதருக்கு எது இயலாதாம்? ஒருவன் மரணித்து விட்டால் அந்த மனிதனோடு பேசி இந்த தூதருடைய வார்த்தைகளை அவன் காதிலே விழச் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த முகம்மது என்கிற இறுதி தூதரே உனக்கு இல்லை என்று குர்ஆன் ஒரு கொள்கையை சொல்லுகிறது. அப்ப மரணித்து போனால் அவனுக்கு காது கேட்காது, நாம என்ன பேசினாலும் அவன் உள்ளத்துக்கு அது விளங்காது, அவன் மனதுக்கு அது புரியாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த கொள்கை கோட்பாடு, அந்த அப்பழுக்கற்ற தௌஹீதை கால்களுக்கு கீழால் புதைத்து விட்டு இன்று சமாதியே கெது என்று அந்த அவுலியாக்களே புள்ளையை தாங்க, அவுலியாவே நோயை நீக்குங்க, அவுலியாவே எனக்கு பரக்கத்து செய்யுங்க என்று ஆண்களும் பெண்களும் கோரிக்கை வைக்கிறார்கள் என்று சொன்னால் இது உங்கள் சுயமரியாதைக்கு இழுக்கு இல்லையா? ஒரு கல்லோடு பேசுகிறீர்களே, ஒரு செத்த பிணத்தோடு, காது கேட்காத ஒரு சவத்தோடு உங்கள் கோரிக்கைகளை நீங்கள் வைக்கிறீர்களே, இதை விட உங்கள் சுய கௌரவத்தை பாதிக்கின்ற காரணி வேறு என்ன இருக்க முடியும்? அவை இந்த சுய கௌரவத்தை இழக்கிறான். ஒருவன் நிறைய வீடியோக்களை நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். சில இஸ்லாத்தின் பெயரால் ஷியாக்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அந்த ஷியாக்களுடைய கொள்கைகள் ஒன்று என்ன? இமாமியத் என்கிற கொள்கை. தங்களுடைய 12 இமாம்கள் வருவார்களாம். அந்த இமாம்கள் நபிமார்களை விட மலக்குமார்களை விட அந்தஸ்தில் மேலானவர்களாம் என்று கருதி கொண்டு அந்த ஷியா அறிஞர்களை அளவுக்கு அதிகமாக புகழ்வார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒரு ஆணோ பெண்ணோ அவனை கிட்ட எடுத்து அவனுடைய வாயிலே அந்த இமாம் உமிழ்வார், தன்னுடைய எச்ச துப்புவாரு, அது அமிர்தம் என்று அவன் உள்வாங்கிக் கொள்கிறான். கேவலம் தன்னுடைய மார்க்க அறிஞன், தன்னுடைய மார்க்கத்தின் வழிகாட்டு என்று ஒரு போதை ஊட்டப்பட்டு, எங்களை இமாம் எப்பேற்பட்டவர் தெரியுமா, எப்பேற்பட்ட சிறப்பு மிக்கவர் தெரியுமா, அல்லாஹ்வின் தூதரை விட மலாய்க்காமார்களை விட அறிவில் ஆற்றலில் அந்தஸ்தில் உயர்ந்தவர் அல்லவா, அவருடைய எச்சி சாதாரண எச்சில் கிடையாது, அது அமிர்தம், அது ஏதோ ஒரு ஆன்மீக தன்மை கூடிய ஒன்று என்று அந்த எச்சை காரல் சளியை ஒருவன் வாயுக்குள் உள்வாங்குகிறான் என்று சொன்னால் இது உன்னுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு இல்லையா? உன் மானத்தை அப்படியே நடுச்சந்தியில் போட்டு தகர்க்கக்கூடிய ஒரு கொள்கை இல்லையா? அப்ப இந்த தௌஹீத் என்பது இதை பாதுகாக்கிறது, சுயமரியாதையை பாதுகாக்கிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உன்னை போன்று ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்து, உன்னை போன்று உணவு உண்டு, உன்னை போன்று மலத்தையும் ஜலத்தையும் சுமந்து வாழ்ந்து, உன்னை போன்று வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு மனிதனை நீ மனிதன் என்ற நிலையில் வைத்துத்தான் பார்க்க வேண்டும். ஆன்மீகத்தின் பெயரால், மார்க்கத்தின் பெயரால்
அவனை அந்த அந்தஸ்தை விட நீ உயர்த்தினால் உன் சுயமரியாதையை நீ இழக்கிறாய். இந்த கொள்கையை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சித்தாந்தம் எங்களுக்கு சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் சுயமரியாதையோடு வாழலாம். யாருக்கு முன்னாலும் தலை வணங்க மாட்டான். எந்த சந்தர்ப்பத்திலும் எவனுடைய இந்த நாட்டின் ஜனாதிபதியாயிருக்கலாம், உயர் அதிகாரியாயிருக்கலாம், யாருடைய வருகைக்காகவும் ஒரு தௌஹீத்வாதி எழுந்து நிற்க மாட்டான். அல்லாஹ்வின் தூதரை விட எங்களுக்கு மேலான ஒரு தலைவர் உலகத்தில் இல்லை. அந்த தூதரை காட்டிய வழி என்ன? நான் வருவதற்காக உங்களில் யாரும் எழுந்து நிற்க வேண்டாம் என்று தடை செய்தார்களே, அந்த போதனை சுயமரியாதையை பாதுகாக்கிற போதனை, அந்த வழிகாட்டுதல் மானத்தை, தன்மானத்தை அப்படியே முதுகெலும்பை நிமிர்த்தி வைக்கக்கூடிய போதனை. அந்த போதனை இருக்கிற தௌஹீத்வாதி உலகத்தில் காசில்லாதவனாயிருந்தாலும் செல்வாக்கில்லாதவனாயிருந்தாலும் தன்மானத்தை சுமந்து மரியாதையோடு வாழ்வான். அந்த நிலையை, கண்ணியத்தை, இஸ்ஸத்தை அல்லாஹ் இந்த தௌஹீதின் ஊடாக இந்த ஜமாத்திற்கு, இந்த கொள்கைவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இது இந்த கொள்கை உலக ரீதியாக எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பயன். அது மட்டுமல்ல, இன்று யாரெல்லாம் இந்த தௌஹீதுக்கு எதிராக எதையெல்லாம் நாங்கள் ஷிர்க் என்று சொல்கிறோமோ, அது அவுலியா வழிபாடாக இருக்கலாம், அது சூனியம் என்கிற ஏதாவது நோய் வந்தால், ஏதாவது நொம்பலம் வந்தால், எனக்கு சூனியம் வைத்து விட்டார்களோ, கைகாலை முடக்கி விட்டார்களோ, எனக்கு ஏதாவது பாயொட்ட வைத்து விட்டார்களோ, இந்த கிழக்கு மாகாணங்களுக்கு ஆண்கள், இளம் ஆண்கள் போனால் கொஞ்சம் கவனமாயிருங்க. ஏன்? அங்க பாயொட்ட வைத்து விடுவார்களாம். ஏதோ அங்க இருக்கிற பெண்களை இந்த ஆண்களோடு இணைக்கிற விதமாக ஏதோ சூனியம் செய்து, செய்வினை செய்து, அப்படி ஒரு செட்டப்பை செய்து விடுவார்கள். ஜாக்கிரதை என்று எல்லாம் பயமுறுத்தி, அச்சுறுத்தி அனுப்புகிறோமே. அது மட்டுமல்ல, நல்ல நேரம், கெட்ட நேரம், காக்கா கத்தினா நலவு, பள்ளி கத்தினா மரணம் என்று வலது கை சொரிந்தால் வருவாய், இடது கை சொரிந்தால் செலவு என்கிற மூட கொள்கை எல்லாம், இதெல்லாம் தௌஹீதுக்கு எதிரானது, இதெல்லாம் பகுத்தறிவுக்கு எதிரானது, சுயமரியாதைக்கு எதிரானது. இந்த கொள்கைகளை ஒருவன் சரி கண்டால் பேயு, பிசாசு, ஜின் வருமாம், அது உள்ள ஊடறுத்து போகுமாம், அவனை கடத்துமாம், ஆம்புளையோட பொம்புளை ஜின் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுமாம். இப்படியெல்லாம் கதை இழக்கிறார்கள். எப்படியெல்லாம்? ஒரு பொம்புளை ஜின் வருமாம், உலகத்தில் மனிதனோட தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுமாம். ஒரு ஆம்புளை ஜின் வருமா, உலகத்தில் உங்க மனைவியோட தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுமாம். அப்படி கிடைச்ச புள்ள தானா ஜோர்ஜ் புஷ். அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் கதையெழுக்கக்கூடிய கிறுக்குத்தனங்கள் கண்ணுக்கு முன்னால் விருந்து கிடக்கிற காட்சியை பார்க்கிறோமே. இந்த சிந்தனை எல்லாம் எங்களுக்கு எதை ஏற்படுத்தும்? இந்த சமுதாயத்திலே என்ன விளைவை ஏற்படுத்தியிருக்கிறது? பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, சூனியத்தை, கண்ணூரை, பேய் பிசாசை ஜின்கள் ஊடறுத்து உடம்புக்குள் ஆட்டுவிக்கும் என்ற கற்பனை கதைகளை, நல்ல நேரம் கெட்ட நேரம் என்கிற சவுன நம்பிக்கைகளை எந்த ஆண்கள், எந்த பெண்கள் எல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் கோழைகளாக மாறுவார்கள். அவர்களிடம் துணிவிருக்காது. அவர்கள் எதற்கும் அஞ்சி நடுங்குவார்கள். எந்த ஒன்றை செய்தாலும் இவனோட கொஞ்சம் கடுமையா பேசிவிட்டா, அவனை எதிர்த்து விட்டா, ஏதாவது செய்வினை செஞ்சு கால கையை முடக்கி அப்படியே ஏதாவது வந்து விடுமோ, இந்த பயத்தினால் அப்படியே வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து, நீ சந்தோஷத்தை இழந்து, வீர உணர்வை, துணிவை இழந்து, எப்பொழுதுமே கோழைகளாக பயந்து பயந்து சாவக்கூடிய ஒரு கோழை சமுதாயம் இந்த நாட்டிலே இந்த நாள் வரைக்கும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எது காரணம்? இந்த மூணு நம்பிக்கைகளா இல்லையா? இந்த ஷிர்க்கான செயற்பாடுகளா இல்லையா? இந்த தௌஹீத் ஏற்படுத்திய புரட்சி என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கினார்கள் என்றால்
ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள் என்றால் அவர்கள் இந்த உலகத்தில் சமுதாயம் எதையும் படைக்க அல்லாஹ்வை ஏற்ற சமுதாயம். இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள்? எதற்கும் அஞ்சாத சமுதாயம், எதற்கும் பயப்படாத சமுதாயம், எந்த ஒரு சகுன நம்பிக்கையும் இல்லாத சமுதாயம். அல்லாஹ் விதித்ததை தவிர அல்லாஹும்ம லா மானி அலிமா தைத்த வலா மூத்தி அலிமா மனத்த. அல்லாஹ்வின் தூதர் கற்றுத் தந்தார்கள். எங்களுடைய உயிரிலும் மேலான உத்தம தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்த போதனை என்ன? அல்லாஹ்வே, நீ ஒன்றை தடுக்க நாடினால் யாராலும் தந்துவிட முடியாது. நீ ஒன்றை தர நாடினால் எந்த கொம்பனாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. இது தௌஹீத், இது ஏகத்துவம், இது லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்படுத்திய புரட்சி. இந்த விதை தூவப்பட்ட உள்ளங்கள், அதனடியாக வாழ்க்கப்பட்ட மனித சமுதாயம் அஞ்சுமா, பயப்படுமா? பேய் பிசாசு ஜின்னு என்று, ஷைத்தான் என்று, இப்லீஸ் என்று அப்படியே ஆட்டம் காணுவார்களா என்றால் கிடையாது. எந்த நேரத்திலும் தலை நிமிர்ந்து நிற்பான். யாருக்கு முன்னாலும் அஞ்சாமல் அநியாயங்களை, அட்டூழியங்களை எதிர்த்து குரல் எழுப்புவான். இந்த வீர உணர்வை ஒவ்வொரு சின்னஞ்சிறு சிறார்களுடைய உள்ள முதல் வயோதிபர் வரைக்கும் விதைக்கக்கூடிய கொள்கை இந்த தௌஹீத் கொள்கை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற சித்தாந்தம். அந்த நன்மையை உலகத்திலே நாங்கள் பார்க்கலாம். இதையெல்லாம் உலக ரீதியாக இந்த தௌஹீத் என்கிற கலிமாவை ஒருவன் ஏற்பதனால் கிடைக்கக்கூடிய உலகளாவிய நன்மைகள். இது போக இன்னொரு பக்கம் இருக்கிறது. அதுதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒருவன் உளமாற ஏற்றுக்கொண்டால் அது மறுமையிலே எப்படியான ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தும். நாளை மறுமையிலே அது உங்களுடைய சொர்க்கம் நரகம் என்கிற வாழ்க்கையை அது எப்படி தீர்மானிக்கும் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பகுதியை புரிவதற்காக ஒரு சின்ன ஒரு பீடிகை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, எந்த இறைவனை அரிசின் அதிபதி அல்லாஹ் என்று நம்பி இருக்கிறோமோ, அந்த அல்லாஹ்வை அல் குர்ஆன் எங்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறது? கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், உங்களை படைத்த ரப்பு இருக்கிறானே அல்லாஹ், அவன் இந்த உலகத்திலே எந்த விதிகளுக்கும் அடங்காதவன், எந்த கோட்பாடுகளுக்கும் வரையறுக்கப்படாதவன். அந்த அல்லாஹ் தனக்குத்தானே ஒரு விதியை நிர்ணயித்துக் கொள்கிறான். அந்த விதி என்ன? அல்லாஹ் தஆலா தனக்கு என்று ஒன்றை எழுதி வைத்து விட்டான். அதுதான் கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா. அடியார்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன், அன்பு செலுத்துவேன், பாசத்தை பொழிவேன், என் திருப்தியை அள்ளி கொட்டுவேன் என்பது அல்லாஹ் தனக்குத்தானே போட்டுக்கொண்ட ஒரு விதி. இது குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்ட அடியார்களே, அல்லாஹ்வினுடைய அருளிலே, அல்லாஹ்வுடைய அன்பிலே, அவன் மன்னிக்கின்ற அந்த மனப்பான்மையிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். நீங்கள் எப்பேற்பட்ட பாவங்களை, பாதக செயல்களை நீங்கள் செய்துவிட்டு கை சேதத்தோடு என்னிடம் வந்து இறைவா என்று என்னை அழைத்தால் உங்களை மன்னிக்க காத்து கிடக்கிறேன். என் கரங்கள் விழுந்தே இருக்கிறது உங்களை அரவணைப்பதற்கு என்று அல்லாஹ் தஆலா தன்னை குறித்து சொல்லுகிறானே. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறாள். சஹாபாக்கள் எல்லாம் புடைசூழ நிற்கிறார்கள். தன் பிள்ளையை துளைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கிறாள், தவித்துக் கொண்டிருக்கிறாள். துளைந்த காணாமல் போன குழந்தையை கண்டவுடன் அப்படியே வாரி சுருட்டி தன் மார்போடு அணைத்துக் கொள்கிறாள். அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய தோழர்களை விழித்து கேட்கிறார்கள், என்னருமை தோழர்களே, இந்த அளவுக்கு தன் குழந்தை மீது பாசமழை பொழியக்கூடிய இந்த தாய் இருக்கிறாளே, தன்னுடைய குழந்தை நரக நெருப்பிலே வீழ்வதை அவள் விரும்புவாளா கேட்கிறார்கள். தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அது எப்படி விரும்புவாள்? தன் குழந்தை
சில மணித்துளிகள் காணாமல் போனவுடனே பரிதவிக்கின்ற இந்த தாய் தன் குழந்தையை கொளுத்துகிற நெருப்பில் தூக்கி எறிய விரும்புவாளா? கிடையாது அல்லாஹ்வின் தூதரே. அல்லாஹ்வின் தூதர் பதில் சொன்னார்கள், இந்த தாயை விட அல்லாஹ் இருக்கிறானே அரிசின் அதிபதி, அவன் 70 மடங்கு அன்பில் மேலானவன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் அடிக்கிறாள், தன்னுடைய சொல்லை கேட்கவில்லை என்பதற்காக ஒரு கட்டத்தில் கோபப்பட்டு பெரம்பு எடுத்து சொல் 4 சாத்து சாத்துறா. அந்த குழந்தை வலி தாங்க முடியாமல் அழுது அழுது உண்ணாமல் அப்படியே உறங்கி விடுகிறான். அந்த நேரத்தை பார்க்க வேண்டுமே. அந்த தாய் குழந்தை உறங்கிய பிறகு அப்படியே கட்டிலில் வந்து அமர்ந்து தான் அடித்த அந்த பிள்ளையின் உடம்பை தட்டி தடவி பார்த்து எந்த இடத்திலே பிரம்பச்சிகள் பதிந்திருக்கிறதோ அந்த அச்சுக்களை நடுங்கிய விரல்களோடு அப்படியே ஸ்பரிசித்து அதை தொடுகிற போது அந்த தாயின் கண்களில் அவளை மீது சிந்துகிற அந்த கண்ணீர் துளிகள். அந்த நேரத்திலே கணவன், ஏம்மா அழுகிறா, நீ தானே அடிச்சா, ஏன் அழுகிறாய் என்று கேட்கிற போது, நான் தெரியாமல் அடித்து விட்டேன், சந்தர்ப்பத்தில் அடித்து விட்டேன், அடியையும் வாங்கி கொண்டு உண்ணாமல் என் மகன் உறங்குகிறானே என்று அந்த தாய் அழுது கொண்டு சொல்லுகிற அந்த தருணம் இருக்கிறதே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். இந்த தாயைத்தான் இந்த உலகத்திலே அன்புக்கு நிகராக சொல்லி காட்டுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், இது என்ன அன்பு, இது என்ன அன்பு, இதை விட 70 மடங்கு அன்பில் மேலானவன் அல்லாஹ் தஆலா என்றால் அல்லாஹ்வுடைய அன்பை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் அன்பை 100 பகுதிகளாக பிரித்து அதில் ஒரு அன்பை தான் உலகத்திற்கே தந்திருக்கிறான். 99 அன்பை தன்பால் வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த 1% அன்பில் தான் ஒரு தாய் பிள்ளைக்கு செலுத்துகிற அன்பு, ஒரு கால்நடை தன் குட்டிகளுக்கு செலுத்துகிற அன்பு, ஒரு பறவை தன் குஞ்சுகளுக்கு செலுத்துகிற அன்பு என்றால் 99 மடங்கு அன்பை அந்த வல்லவன் அல்லாஹ் தன் புறத்தை வைத்திருக்கிறான் தன் அடியார்களை மன்னிப்பதற்காக என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பை வர்ணிப்பதற்கு வார்த்தை இல்லை சகோதரர்களே. அப்படிப்பட்ட இறைவன் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே ஒரு மனிதனை பார்த்து சொல்கிறான், உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன், உன்னுடைய அமல்களை நான் ஏற்கவே மாட்டேன், உனக்கு நான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன், உனக்கு நிரந்தர நரகம்தான், நான் படைத்த படைப்புகளிலேயே நீதான் மிக மிக கெட்ட படைப்பு என்று அல்லாஹ் ஒரு மனிதனை விழித்து சொல்லுகிறான் என்றால் அந்த அன்பாளன் அல்லாஹ் எந்த அளவுக்கு கோபத்தின் உச்சியில் இருப்பான். அந்த அன்பையே மிஞ்சுகிற அளவுக்கு அந்த அடியான் செய்த குற்றம் என்ன, அந்த அடியான் செய்த தப்பு என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தால் அடியான் செய்த தப்பு எது? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்வது, தகடு தட்டு தாயத்து சூனியம் ஜின்னு பித்தநாட்டம் கபரு வணக்கம் அவுலியா வழிபாடு என்று எவன் சொல்லுகிறானோ அதை செய்தால் அந்த அர் ரஹ்மான் கூட உங்களோடு கோபித்துக் கொள்கிறான் என்றால் இந்த தௌஹீதுக்கு இருக்கிற பெருமதியையும் இந்த ஷிர்க்குக்கு இருக்கிற கேவலத்தையும் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தியை இறுதியாக சொல்லி நிலை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு அடியானை அல்லாஹ் விசாரிக்கிற போது அவன் செய்த பாவ பட்டியல்களை அவனுடைய கண்ணெதிரே அல்லாஹ் தஆலா அப்படியே விரித்து போடுவான். எந்த அளவுக்கு கண்காணு பார்வை எந்த தொலை தூரம் எட்டுமோ அந்த அளவுக்கு அவனுடைய பாவ ஏடுகள், அவன் செஞ்ச பாவங்கள் பதியப்பட்ட ஏடுகள் பார்வை எட்டுகிற தொலை தூரத்திற்கு விரிக்கப்படும். எத்தனை ஏடு? 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 99 பாவ ஏடுகளை அல்லாஹ் அப்படியே விரித்து போடுவான். விரித்து போட்டுவிட்டு அந்த மனிதனை பார்த்து கேட்பானாம் அல்லாஹ் தஆலா, மனிதா, என்னுடைய சங்கை பொருந்திய அந்த வானவர்கள் எழுத்தாளர்கள் எழுதியதில் நீ ஏதும் தப்பு காண்கிறாயா, தவறு ஏதும் இருக்கும் என்று நினைக்கிறாயா? யாரோ லா இல்லை இறைவா. அந்த மனிதன் சொல்லுவான். அதன் பிறகு கேட்பானாம், மனிதா, இதற்கு பிறகும் இத்தனை பாவ ஏட்டை பார்த்ததற்கு பிறகும் தப்புவதற்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் என்று நீ நினைக்கிறியா? அந்த மனிதன் சொல்லுவானா, இதற்கு பிறகு சான்ஸா?
இதற்கு பிறகு முயற்சியா, இதற்கு பிறகு ஒரு வாய்ப்பா? கிடையாது இறைவா, நான் நம்ப மாட்டேன், எனக்கு முயற்சி கிடைக்கும் என்று நினைக்க மாட்டேன். அல்லாஹ் அந்த நேரத்தில் என்ன செய்வான்? அடியானே இல்லை, நீ செய்த ஒரே ஒரு ஹசனா, ஒரே ஒரு நன்மை இருக்கிறதப்பா என்று சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எந்த தௌஹீதை அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத பாவத்தை தவிர இந்த உலகத்தில் அவன் குடித்திருக்கலாம், விபச்சாரம் புரிந்திருக்கலாம், களவெடுத்திருக்கலாம், பஞ்சமா பாவங்களை செய்திருக்கலாம், அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருக்க மாட்டான். கல்லையோ மண்ணையோ கபரையோ வணங்கி இருக்க மாட்டான். அந்த பாவம் செய்த ஏகத்துவவாதியை அல்லாஹ் என்ன செய்வான்? அவன் ஏற்றுக்கொண்ட கலிமாவை ஒரு பித்தாக்கா, ஒரு சின்ன ஏட்டிலே எழுதி ஒரு பக்கத்திலும் 99 ஏடுகளை மறுபக்கத்திலும் வைப்பான். அந்த ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு முன்னால் அந்த 99 ஏடுகளும் எடுபடாமல் காணாமல் போய்விடும் என்றால் இந்த தௌஹீத் எங்கு போய் எங்களை பாதுகாக்கிறது? எந்த மனிதனும், எந்த சொந்தமும், எந்த பந்தமும், எந்த சொத்துக்களும், எந்த அதிகாரங்களும் எந்த நாளில் பயனளிக்காதோ அந்த மஹ்ஷர் பெருவழியிலே ஒரு மனிதனை பாதுகாக்கின்ற மிகப்பெரிய கேடயம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவ கலிமா தௌஹீத் தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், புகாரியிலே வரக்கூடிய செய்தி என்ன செய்தி? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையிலே மனிதர்களை அல்லாஹ் மஹ்ஷர் வெளியிலே எழுப்பாட்டி வைத்து ஒரு அறிவிப்பாளர் சொல்லுவாராம், உலகத்திலே நீங்கள் எதையெல்லாம் வணங்கினீர்களோ அவர்களுக்கு பின்னால் செல்லுங்கள் என்று அறிவிக்கப்படும். கல்ல வணங்கின அதுக்கு பின்னாடி எதையெல்லாம் வணங்கினார்களோ அவரவர்கள் அதனதன் பின்னாடி பயணித்து நரக குழியிலே வீழ்வார்கள். ஒரு சின்ன கூட்டம் யாருக்கு பின்னாலும் செல்லாமல் தன்னந்தனியே தனித்து நிற்பார்கள். அந்த நேரத்திலே எங்களை எல்லாம் படைத்த இறைவன் அல்லாஹ் அந்த சின்ன கூட்டத்திடம் வருவான். எப்படி வருவான்? தன்னை இறைவன் என்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு உருவத்தில் வருவான். வந்து கேட்பான், ஏனப்பா எல்லோரும் சென்று விட்டார்கள், நீங்கள் மட்டும் யாரை எதிர்பார்த்து காத்து நிற்கிறீர்கள் என்று கேட்பான். அந்த மக்கள் சொல்லுவார்களாம், எங்கள் இறைவனை எதிர்பார்த்து நிற்கிறோம். அல்லாஹ் சொல்லுவானாம், அனரப், நான் தானப்பா உங்களை படைத்த ரப்பு, எனக்கு பின்னால் அணிவகுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த நேரத்திலே அந்த ஏகத்துவ செம்மல்கள் சொல்லுகிற பதிலை அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் சொல்லுவார்களாம், நஹ்னு ஃபாரக்னா الناس في الدنيا, இந்த உலக வாழ்க்கையிலே இந்த ஏகத்துவத்திற்காக அல்லாஹ்வுக்கு நிகராக எந்த ஒன்றையும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம். சீலையாகட்டும், சமாதியாகட்டும், தட்டாகட்டும், தகடாகட்டும், எதையும் கொண்டு வர மாட்டோம் என்ற கொள்கையை சொன்னதற்காக உலகத்தில் இருக்கிற சொந்தங்களை பகைத்தோம், உறவுகளை பகைத்தோம், நண்பர்களை இழந்தோம், சொத்து சுகங்களை இழந்தோம். உலகத்திலேயே பிரிந்து வாழ்ந்த நாம் கூலி பெறுகிற இந்த தினத்தில் யாரோ இறைவன் என்று சொன்னவுடன் அதை நம்பிக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நாங்கள் இணை வைப்போமா? நாங்கள் இணை கற்பிக்க மாட்டோம், வரமாட்டோம் என்பார்கள். அதன் பிறகு அல்லாஹ் தன்னை அறிந்து கொள்ளுகிற விதத்தில் 2வது தடவை உருவெடுத்து வருவான். அனரப், நான் தான் இறைவன் என்று சொல்லுவான். அல்லாஹ்வுடைய கெண்டைக்கால் திறக்கப்படும். அவன் இறைவன் தான் என்ற உண்மையை புரிந்து கொண்டவுடன் இந்த உலக வாழ்க்கையிலே இந்த தௌஹீதுக்காக, இந்த ஏகத்துவத்திற்காக, இந்த ஓரிரை கொள்கைக்காக எதையும் இழப்போம், கொள்கையை இழக்க மாட்டோம் என்று வாழ்ந்தார்களே, யாரையும் பகைப்போம், கொள்கையை பகைக்க மாட்டோம் என்று வாழ்ந்தார்களே, அந்த ஏகத்துவவாதிகள் எல்லாம் அல்லாஹ்வின் காலில் சுஜூதில் வீழ்ந்து அவனுக்கு பின்னால் அணிவகுத்து செல்வார்கள் என்ற செய்தியை அன்னலார் பெருமானார் எங்களுக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மறுமை வெற்றிக்கு வழிகொடுக்கக்கூடிய ஒரே கொள்கை சித்தாந்தம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த தௌஹீது மட்டும்தான். எனவே உயிரே போனாலும் இந்த தௌஹீதை நாங்கள் இழக்கக்கூடாது, அதை உயிர் மூச்சாக மதிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.